ஹலோ மக்களே, இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த பெரிய வீடை தான் இந்த குண்டு போட்டு வெடிக்க போகிறோம். அதுவும் நம்ம 45 குண்டில் வெடிக்க போகிறோம் இந்த வீட்டை. வாங்க பார்க்கலாம். முதல்ல 2 குண்டு இந்த வீட்டு கார்னரில் போடலாம். போட்டோன்னே மொத்தமாக வெடிஞ்சிரும்னு யோசிச்சு பார்த்தா வெடிக்கலை மக்களே. சரி, இன்னும் 2 குண்டை போடுவோன்னு போட்டா அது எங்கன்னா ஒரு குண்டு எங்கேயோ எகிரிச்சு மக்களே. இன்னொரு குண்டும் வெளியே எங்கேயோ எகிரிச்சு. சரி, போட்டு எல்லா குண்டையும் ஒன்றா போடலான்னு பார்த்தா மேலே யாரும் நின்றுக்கிறான் மக்களே. யாரா நீன்னு கேட்டால் பதிலே சொல்ல மாட்டான். அவன் பாட்டுனா அந்த தலையை நின்று பார்த்துனுக்குறான் மக்களே. சரி, கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தா வேணாம், நம்ம வீடு இடிக்க வேணாம் தானே வந்தோம், இடிச்சுட்டு போய் பார்ப்போன்னு போனோம் மக்களே. எனக்கு வேலை ஜனலையும் உடச்சிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் மேலே போனேன் டாப் ரூப்புக்கு. அவன் இருக்கிற இடத்துல 2 குண்டை போட்டால் அது எங்கேயோ போய் விழுந்துச்சு மக்களே. அப்புறம் எனக்கு ஒரே கஷ்டமாக போயிடுச்சு. சரி, அவனை சாவடிக்கலான்னு தூக்கி போட்டு இன்னொரு குண்டு அது பார்த்தா கீழே விழுந்துச்சு. அட என்னடா இதுன்னு சொல்லிட்டு திரும்பி ஒரு குண்டு போட்டால் அது நம்மளுக்கு வந்து சோதனை போகவே மாட்டேங்குது மக்களே. சரி, வீடை இடிப்போன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரமாக வந்து வேணா இந்த குண்டு போட்டுருந்தேன் மக்களே அந்த ஓட்டை உள்ள. என் நேரம் அந்த ஓட்டை உள்ள விழுறத தவிர மற்ற எல்லா இடத்துலையும் விழுது மக்களே. அப்புறம் அவனாண்ட போட்டால் அது கீழே விழுந்து போயிடுச்சு மக்களே. என்னை சாவடிக்கவே முடியாது பாரு, டான்ஸ் ஆடிட்டு தான் பாருங்க, என்ன கொழுப்பு இருந்தா. டேய் என்னடா கீழே விடுறா சாவடா, என்ன மக்களே விழ மாட்டான். நம்ம என்ன பண்ணுறது, கரெக்டாக காலாண்ட போடுவோம். இல்லை மக்களே, காலாண்ட போட்டாலும் நிற்க மாட்டேங்குது, வீட்டுக்குள்ளே தான் போகுது. திரும்பி செத்துட்டா மக்களே. இப்போ நம்மளுக்கு 10 ரூபா கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவா. மொத்தத்தையும் இடிச்சாச்சு. மொத்தத்தையும் வெடிக்க வைப்போமா வீடை? இல்லைங்க, சுற்றி முற்றி ஆள் இருக்காங்களா பார்த்துட்டு வெடிக்க வைக்கலாம். இப்போ அனுப்பலாம். அவ்வளோதான் மக்களே, சொல்லியாக போயிடுச்சு.